மாணவ மாணவிகளுக்கு இனிய மாலை வணக்கம். நம்மளுடைய சேனலில் நாம் கடந்த 10/1/2026 அன்றைக்கி நடைபெற்ற என்எம்எம்எஸ் தேர்வுக்கான வினாக்களுக்குரிய டீட்டெயிலான ஆன்சர்ஸ் தான் வந்துட்டு நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் கடந்த 10/1/2026 அன்றைக்கி நடந்த என்எம்எம்எஸ் தேர்வினுடைய சேட் பகுதியில் கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு தான் வந்துட்டு இன்றைக்கி நாம் ஆன்சர் வந்துட்டு பார்க்க போகிறோம். டீட்டெயில்ஸ் ஆன்சர் வந்துட்டு பார்க்க போகிறோம். இது வந்துட்டு 91வதாக கேட்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கேள்வி. பாருங்கள், -9 பவர் x + 1 இன்ட்டு 1/-9 பவர் -5 ஈக்குவல் டு -9 பவர் 10 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு கேட்டிருக்காங்க. இந்த கணக்கு வந்துட்டு பார்க்குறதுக்கு என்னவோ பெரிய கணக்கு மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் இந்த அடுக்கு விதிகள் அந்த விதிகள் தெரிஞ்சிருந்தாக்கா இது வந்துட்டு ரொம்ப ஈஸியாக சுலபமாகவே போட்டுடலாம். இந்த கணக்கை வந்துட்டு டீட்டெயில்டாக நான் வந்துட்டு சொல்கிறேன். கொஞ்சம் கவனமாக பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். இப்போ இதில் வந்துட்டு இது வந்துட்டு எந்த மாதிரியான மாடலில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா, இப்போ வந்துட்டு ஒரு உதாரணத்துக்கு இயற்கணிதத்தில் ஒரு கணக்கு இருக்குது. இதாவது 2x = 6 அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த கணக்கு நாம் என்ன பண்ணுவோம், இந்த எக்ஸை இப்படியே வச்சுக்கிட்டு இந்த 2 வந்துட்டு எக்ஸு கூட பெருக்கல் இருக்கு இல்லையா, இதை இந்த பக்கம் கொண்டு வருவோமா. கொண்டு வரும்போது 6/2 அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம் இல்லையா. எக்ஸ் இங்கே வச்சுக்கிட்டு இந்த 6 இந்த 2 வந்துட்டு இந்த பக்கம் வரும்பொழுது எக்ஸ் கூட பெருக்கல் இருக்கிறதுனால இந்த பக்கம் வரும்பொழுது இந்த 2 வகுத்தலில் போகும். வகுத்தலில் போனால் இதை வந்துட்டு அடித்து கொடுத்து 3, எக்ஸினுடைய மதிப்பு 3 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் போடும் இல்லையா. அதே மாதிரியான ஒரு கணக்கு தான் இந்த கணக்கு. அதனால் வந்துட்டு இது வந்துட்டு அடுக்கு குறிகளில் இருக்கிறதுனால வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமானதாக இருந்தாலுமே இது வந்துட்டு கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப எளிமையான கணக்கு தான். அதை எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ அதுக்கு முன்னாடி அடுக்கு குறியில் ஒரு விதி இருக்குது. அது என்ன விதி அப்படின்னாக்கா, a பவர் -1 இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. a பவர் -1 இல்லை a பவர் -n அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, சாரி, a பவர் -n இல்லை -m இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்படி வந்துட்டு ஒரு மாடல் இருக்குது அப்படின்னாக்கா அதை வந்துட்டு எப்படி எழுதணும்னாக்கா 1/a பவர் m அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். சரியா? 1/a பவர் m அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். இந்த மைனஸை வந்துட்டு இங்கே வரும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். அதாவது வகுத்தலில் போட்டுடணும். இந்த இங்கே வந்துட்டு மேலே இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு 1/a பவர் m அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி எழுதணும். சரியா? அப்போ இங்கே பாருங்கள், இந்த -9 பவர் -5 இருக்கு இல்லையா, அதை நாம் எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கா 1/-9 பவர் 5 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாமா? சரியா? இப்போ அது அப்படி இருக்கும் பொழுது இப்போ இதுவே வந்துட்டு அதை வந்துட்டு நம்ம இப்படி எழுதணும்னா இதுக்கு மேலே ஒரு 1 இருக்குது. இதுக்கு மேலே இப்போ 1/-9 பவர் -5 இருக்கு இல்லையா, -5 இருக்கு இல்லையா, அதை நம்ம திரும்ப எழுதும்போது எப்படி எழுதணும்னா மறுபடியும் 1/-9 பவர் 5 இப்படி தான் நம்ம வந்துட்டு அதை எழுதணுமா. எழுதும்பொழுது இப்போ ஏற்கனவே ஒரு நம்பருக்கு கீழே வகுத்தல் வந்துருச்சுன்னா இன்னொரு நம்பர் தான் இருக்கணும். அதுக்கு கீழே இந்த மாதிரி வந்துட்டு வரும்பொழுது இதை அப்படியே நம்ம இந்த 1க்கு பக்கத்தில் கொண்டு வந்து பெருக்கல்ல போட்டுக்கணும். புரியுதா? இப்போ ஏற்கனவே ஒரு வகுத்தல் நம்பர் இப்படி 1 ஏதோ ஒரு நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 4 கூட இருக்குது. இதுக்கு கீழே வந்துட்டு திரும்பவும் 2/3 இப்படிலாம் எதனா வந்துச்சுனாக்கா இந்த 4க்கு கீழே இந்த 2 விட்டுட்டு அந்த 2க்கு கீழே 3 இருக்கு இல்லையா, இதை அப்படியே மேலே கொண்டு வந்து இந்த 4 கூட வந்துட்டு பெருக்கிக்கணும். 4 கூட பெருக்கல்ல எழுதணும். சரியா? அப்போ இந்த கணக்கு நம்ம எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த கணக்கு எப்படி போடலாம் அப்படின்னாக்கா, ஏற்கனவே -9 இருக்குதா, ஏற்கனவே -9 பவர் x
ப்ளஸ் 1 இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் பெருக்கல் இருக்குது. பெருக்கல் இந்த 1 அப்படியே போட்டுக்கிறோம். போட்டுக்கிட்டு கீழே நம்ம என்ன பண்ணுறோம், 1/-9 ஹோல் பவர் 5ன்னு நம்ம ஏற்கனவே சொல்லி வச்சுருக்கிறோம் இல்லையா? அப்போ இந்த 1 இங்கே வந்துடணும். இந்த -9 பவர் 5ன்றது மேலே கொண்டு வந்துடணும். அப்போ இதுக்கு பக்கத்தில் -9 பவர் 5 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுக்கணும். என்ன பண்ணணும், இந்த இதுக்கு பக்கத்தில் -9 பவர் 5 அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும். இது ரெண்டுத்தையும் பெருக்கணும். இப்போ 1லேருந்து 1 அடித்தா என்ன தான், அது 1 தான் வரப்போகுது. அப்போ 1ஐயும் இந்த -9ஐயும் பெருக்குனாக்கா -9 பவர் 5 தான் வரும். அதுக்கப்புறம் இந்த நம்பர் அப்படியே தான் இருக்குது. இதில் இந்த நம்பர் வந்துட்டு அப்படியே தான் நமக்கு இருக்குது. அதை அப்படியே வச்சுக்குவோம். அது என்னென்னு வச்சுக்குவோம், -9 பவர் எக்ஸு ப்ளஸ் 1. ஓகேவா? ஈக்குவல் டு -9 பவர் 10ன்னு இருக்குது. இங்கே தோ இருக்குது பாருங்கள், 10ன்னு இருக்குது. சரியா? தோ இருக்குதா? ஓகே. கணக்கு இப்போ வந்துட்டு இதுதான். -9 பவர் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு இந்த இடத்துல இன்ட்டு இருக்குது. ஓகேவா? இன்ட்டு -9 பவர் 5 ப்ளஸ் 5 ஈக்குவல் டு -9 பவர் 10ன்னு இருக்குது. இப்போ நம்ம ஏற்கனவே நான் இயற்கணிதத்தில் ஒரு இது சொன்னேன் இல்லையா, 2x ஈக்குவல் டு 6ன்னு இருந்ததுன்னா இந்த 2 இந்த பக்கம் வரும்பொழுது வகுத்தலாக மாறணும்னு சொல்லணும் இல்லையா? அதே ஃபார்முலாவை தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த -9 பவர் எக்ஸ் ப்ளஸ் 1 அதை அப்படியே இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த 9ஐ இந்த பக்கம் நம்ம கொண்டு போகும்போது இங்கே பெருக்கல்ல இருக்கிற இந்த 9 வந்துட்டு இந்த பக்கம் போகும்போது வகுத்தலாக மாறும்பொழுது என்ன ஆகுனாக்கா, ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிறத இப்படி போடுறோம் பாருங்க. மேலே -9 பவரில் 10 இருக்குது. சரியா? கீழே வகுத்தலில் இந்த 9 இந்த பக்கம் போகுது இல்லையா, அந்த 9 இந்த பக்கம் போகுது இல்லையா, அது வகுத்தலில் போகுதுன்னு சொன்னால் அப்போ -9 ஓகே 9 பவர் வந்துட்டு 5 அப்படின்னு சொல்லிட்டு மாறும். இப்போ இந்த மாதிரி போடும் பொழுது நாம் வந்துட்டு அடுக்கு விதியில் ஒரு விதி நம்ம ஏற்கனவே பார்க்கலனாலும் பரவாயில்ல, அந்த விதியை மறுபடியும் எழுதுகிறேன். அதாவது அடுக்கு விதி பிரகாரம் a பவர் m வகுத்தல் a பவர் n அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்குது, ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, இங்கே பாருங்கள், இந்த அடிமானம் ஏன்றது அடிமானம், இங்கேயும் ஏன்றது அடிமானம். இந்த அடிமானங்கள் சமமாக இருந்துச்சுன்னா ஒரு வகுத்தல் கணக்கில், பவரில் வர்ற கணக்கில், அடுக்கு விதிகளில் வர கணக்கில் இந்த அடிமானங்கள் சமமாக இருந்துச்சுனாக்கா இந்த 2 நம்பரையும் கழிச்சிக்கணும், இந்த அடுக்குகளை வந்துட்டு கழிச்சிக்கணும். அப்படி பார்க்கும்பொழுது என்னன்னாக்கா a பவர் m மைனஸ் n அப்படின்னு சொல்லிட்டு விதி இருக்குது. அதுதான் வந்துட்டு அடுக்கு குறியீடு விதி, வகுத்தல் விதி. சரியா? a பவர் m வகுத்தல் a பவர் n அப்படி ஒரு கணக்கில் இந்த அடிமானங்கள் ஏ அப்படின்னு சொல்லிட்டு சமமாக இருந்துச்சுனாக்கா நம்ம அடுக்குகளை வந்துட்டு கழிச்சிக்கணும். சரியா? கழிக்கும்பொழுது m மைனஸ் என்னன்னு சொல்லிட்டு கழிக்கணும். அதை வந்துட்டு அந்த விதியை வந்துட்டு இங்கே அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுவோமா? அப்ளை பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த ரெண்டுத்துலேயும் வந்துட்டு -9 அப்படிங்கிறது காமனாக இருக்குதா, ரெண்டுத்துலேயும் -9ன்றது காமனாக இருக்குதா. அப்போ காமனாக வந்துட்டு -9 எடுத்துக்கிறோம். காமனாக -9 எடுத்துக்கிட்டு இங்கே வந்துட்டு மேலே 10 இருக்கு இல்லையா, அதை 10 போட்டுக்கிறோம். இந்த 5 வந்துட்டு மேலே 10க்கு பக்கத்தில் கழித்தலில் வரும். சரியா? இப்போ வந்துட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த 10ஐயும் 5ஐயும் கழித்தா என்ன வரும், 5 வரும். என்ன 5 வரும், +5. ஏன்னா இந்த பெரிய எண்ணுக்கு வந்துட்டு ப்ளஸ் குறி இருக்கிறதுனால மேலே வந்துட்டு -9 பவர் 5 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். நாம் இப்போ இங்கே வந்துட்டு பாருங்கள், இங்கே வந்துட்டு ஒரு 9x + 1 ஈக்குவல் டு இப்போ இந்த இந்த நமக்கு தேவையானது என்னென்னா இந்த -9 பவர் எக்ஸு ப்ளஸ் 1ன்னு இருக்குது. இந்த எக்ஸோட மதிப்பு தான் நமக்கு தேவை. சரி, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்கள். இங்கேயும் வந்துட்டு -9 பவரு எக்ஸு ப்ளஸ் 1ன்னு இருக்குது. சரியா? ஈக்குவல் டு இந்த பக்கம் -9 பவர் 5ன்னு இருக்குது. சரியா? இப்போ வந்துட்டு நல்லா கவனிச்சிக்கிங்க.
நல்லா நல்லா உன்னிப்பாக கவனிச்சிக்கங்க. அடிமானங்கள் சமமாக இருந்துச்சு அப்படின்னா அடுக்குகளை வந்துட்டு கூட்டவோ கழிக்கவோ செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோமா. இப்போ வந்துட்டு இங்கே அடிமானம் சமமாக இருக்குது. அடிமானம் சமமாக இருக்குது. இப்போ இதை வந்துட்டு எப்படி போடலாம் அப்படின்னாக்கா, நமக்கு இந்த எக்ஸ் வந்துட்டு நமக்கு தெரியணும். எக்ஸ் வந்துட்டு தெரியணும் இல்லையா? அதுக்காக வந்துட்டு இந்த அடிமானங்கள் சமமாக இருக்குது அப்படின்னா இதை வந்துட்டு நாம் அடிச்சிடலாம். அடிமானம் சமமாக இருக்குதுன்னாக்கா அடிச்சிடலாம். இப்போ மேலே இருக்கிற அடுக்குகளை இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். அடுக்குகளை குறிப்பாக இந்த எக்ஸுன்ற இடத்துல என்ன வரணும் அப்படின்னு என்ன நம்பர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ என்ன பண்ணலாம், அடிமானம் சமமாக இருக்க அதை வந்துட்டு நம்ம அடிச்சிடலாம். அடிமானன்றது இந்த -9, இந்த -9க்கு இந்த -9 அடிச்சிடலாம். அப்போ வந்துட்டு இந்த மேலே அடுக்கில் என்ன இருக்குது, எக்ஸு +1 = 5ன்னு இருக்குது. அதுதான் இப்போ இதை தான் கண்டுபிடிக்கணும். இதுவும் வந்துட்டு ஒரு இயற்கணித பிரகாரம் இருக்குதா? இயற்கணித பிரகாரம் இந்த எக்ஸை கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், இந்த +1 இந்த பக்கம் போகும்பொழுது இந்த 5க்கு பக்கத்தில் கொண்டு வரணும். அப்படி வரும்பொழுது இந்த +1 இந்த பக்கம் வரும்பொழுது -1 வந்துட்டு மாறுமா? அப்போ இந்த எக்ஸ் அப்படியே தனியாக வச்சுக்குவோம். இந்த 1 இந்த பக்கம் கொண்டு வரும்போது 5 - 1 அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது எக்ஸினுடைய இந்த 5லேருந்து 1 கழிச்சா 4. அப்போ இந்த எக்ஸோட மதிப்பு 4. இது ஆன்சரில் இந்த ஆப்ஷனில் இருக்குதான்னு பார்க்கலாமா? இதோ இருக்குது பாருங்கள், 4. இதுதான் வந்துட்டு இந்த கணக்கினுடைய ஆன்சரு. சரியா? கொஞ்சம் மைன்யூட்டாக கவனித்தோம்னாக்கா ரொம்ப ஈஸியான ஒரு கணக்கு தான். அதனால் கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. ஆனால் வந்துட்டு ஈஸியான கணக்கு தான். இயற்கணிதத்தையும் அடுக்குக்குறி விதிகளையும் வந்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. கொஞ்சம் யோசித்தோம்னாக்கா ஈஸியாக அந்த கணக்கு போட்டுடலாம். சரியா? ஓகேவா? மீண்டும் அடுத்த வீடியோவில் வந்துட்டு உங்களை சந்திக்கிறேன். அடுத்த கணக்கோடு வந்துட்டு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். நன்றி.